அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. இன்று நம்ம பார்க்க போகிறது குறுந்தொகை செய்யுள். குறுந்தொகையில் தலைவியானவள் தலைவன் மேல் கொண்ட அன்பினை தோழியிடம் எடுத்து சொல்வது போல அமைந்திருக்கு. இந்த குறுந்தொகை செய்யுள் 14 மேல் கணக்கு நூல்களில் ஒன்று. இது என்னது, 8 தொகை நூல்கள். இந்த மாதிரி 2 வகை சொல்றாங்க. பாட்டும் தொகையும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டுன்னா 8 தொகை, தொகைன்றது 8 தொகைன்னு சொல்லுவாங்க. பாட்டுன்றது 10 பாட்டு. இந்த 8 தொகை நூல்களில் சொல்லும்போது ஒரு பாடல் சொல்லுவாங்க. நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 18 10 ஓங்கு வரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திறந்த 8 தொகைன்னுவாங்க. இதுல குறுந்தொகை 400 பாடல்களை கொண்டு அமைந்துள்ளது. குறுகிய பாடல்கள் 4 அடிகள் முதல் 8 அடிகள் வரை இந்த பாடல்ல சொல்லுவாங்க. அகத்திணை பாடல்கள் தலைவன் தலைவி தோழி நற்றாய் செவிலித்தாய் முதலிய அகத்திணை மாந்தர்களை பற்றி இந்த செயல்ல சொல்லுவாங்க. இந்த பாடல் தேவகுலத்தார் அப்படின்ற ஒரு புலவர் பாடியிருக்காங்க. நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆரளவின்றே சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே. நாடன் அப்படின்னு சொல்றவன் யாருன்னா தலைவன். அவன் மலை நாட்டை சேர்ந்தவன். அந்த தலைவன் மேல் நான் கொண்ட நட்பு எவ்வளவு உயர்வானது அப்படின்றத இந்த செயல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். தலைவியானவள் சொல்லும்போது நிலம் எவ்வளவு பெரிய நிலம் அகன்று இருக்கு. இந்த நிலத்துல நீர் இல்லைன்னு சொன்னால் பயன்படாது. அதே மாதிரி நீரினும் ஆரளவின்றே ஆழம், கடல் எவ்வளவு ஆழமானதுங்கிறத யாராலையும் நம்ம அறிய முடியாது. அதே மாதிரி பறந்து விரிந்த வானம் எவ்வளவு உயரம் அப்படின்றத யாராலையுமே சொல்ல முடியாது. இந்த மாதிரி நான் கொண்ட நட்பு நிலத்தை விட பெரியது, வானை விட உயர்வானது, கடலை விட ஆழமானது. இந்த மலை மேல் இருக்கக்கூடிய மரங்களில் தேனினை சேகரித்து வைக்கக்கூடிய அந்த தேனியானது எவ்வளவு இனிமையாக அந்த தேனை சேகரிக்குமோ அதே போல என்னுடைய நட்பும் எனது இனிமையானது அப்படின்ற செய்தியை தோழியிடம் தலைவியானவள் எடுத்து சொல்வது போல இந்த செய்யுளை பாடியிருக்கிறாரு. நட்பின் உயர்வை தோழியானவள் கேட்பதாக தலைவி எடுத்து கூறுவது இந்த பாடனுடைய சிறப்பு. நன்றி மாணவர்களே.